வணக்கம். வெல்கம் டு புஷ்பாவின் மாடி தோட்டம். இன்னைக்கு அதிகமாக பூத்திருக்கு. டிசம்பர், ராமர் டிசம்பர், டிசம்பர் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டும் ஒன்று தான். நாமம் அப்படின்னாலும் ராமர் அப்படின்னாலும் ரெண்டும் ஒரே பேச்சு தான். டார்க்கு வைலட் இல்லை, டார்க்கு ப்ளூ கலர் டிசம்பர், அது ஒன்று வளர்க்கணும். ஒரு சரியான ஒயிட் அண்ட் ப்ளூ மிக்ஸி செம சூப்பராக இருக்கும். நிறைய சேர்த்து கட்டி வைக்கும்போது நல்ல ஒரு மழை பெஞ்சிச்சு. 2 நாள் தண்ணி ஊற்றுற வேலை இல்லை. சூப்பராக பூத்திருக்கு ஒயிட் டிசம்பர். இன்றைக்கி தண்ணி ஊற்றணும் செடிங்களுக்கு பூராத்துக்கும். பால் அவரை காய்ச்சிட்ருக்கு. விதைக்கும் எடுத்து வச்சுட்டோம். ஒரு காய் நேற்று தான் புழு பிடிச்சி சாப்பிடுச்சேன். இன்னும் இருக்குது போல இருக்குது. இவங்க கடிச்சு தின்ன வச்சுருப்பாருங்க. எப்படி காயை கடிச்சு சாப்பிட்டு வச்சுருக்கேன். இங்கேயும் கடிச்சிட்ருக்கு. நேற்று தான் பிடிச்சி எடுத்தேன். மறுபடியும் இன்றைக்கி நைட்டும் வந்து பார்க்கணும் போல இருக்குது. என்ன பண்ணுறது, இந்த செடி ரொம்ப அட்டகாசம் பண்ணிகிட்ருக்குது. அந்த புழு காய்களை போய் மொத்த கத்திரிக்காய் செடி இலைங்களையும் கடிச்சு சாப்பிட்ருச்சு. இன்னமும் போயிட்டு அவரைக்காய்களை பூரா சாப்பிட்டுட்ருக்கு. இங்கே மேலே இருக்குது போல இருக்குது ஏதோ ஒரு இடத்துல. நைட்டில் வந்து சரி நேற்று பிடிச்சிட்டோன்னு விட்டுட்டேன் நான். இன்றைக்கி வரேன், பிடிச்சி நசுக்கி போட்டால் தான் சரிப்பட்டு வரும். இதுதான் இன்னைக்கு பூ. லைட் பிங்க்கு, இதில் கொஞ்சம் பூ இருக்குது. நாளைக்கு இந்த குட்டியில் 3 பூ வரப்போகுது. ரொம்ப ஈஸி போல் இருக்குது அந்த டிசம்பர் செடி வளர்க்குறது. சும்மா ஒரு பிட்டு உடஞ்சதுன்னு சொருவி வச்சா அதை அப்படியே பிடிச்சி அது பூ வச்சுக்கிட்டு இருக்கு. நெக்ஸ்ட் இயர் அது பெரிய செடியாக வரும்னு நினைக்கிறேன். இந்த ஒரு மல்லிகைப்பூ இந்த ஏரியாவுக்கே ஸ்மெல் அடிக்குது. அவ்வளோ வாசனை, கும்முன்னு வாசனை அடிக்குது. கியூட்டீஸுங்க வந்துக்கிட்டு இருக்காங்க. இந்த சிகப்பு கீரை மண் தான் போட்டேன், விதை போடல. இங்கே இருக்கிற மண்ணுங்களை பெருக்கி வச்சுருந்தேன். அது பூராத்தையும் இதில் கொட்டி விட்டாங்க. அது ஃபுல்லு கீரை முளைச்சி வந்துட்டுருக்கு. இன்னைக்கு அந்த பூவை கட் பண்ணி வச்சுக்கலாம் தலையில்.
இந்த செடிக்கு இது சாப்பிட்ற உரம் கொஞ்சம் நஞ்சம் கிடையாது. அம்மூட்டு உரம் போட்டுக்கிட்டே இருக்கணும். அப்போ தான் அது பூ வைக்கிது. அவ்வளோ உரம் தேவைப்படுத்துறதுக்கு. சரியான கலர். இந்த கலர் லைப்ரரியன் தக்காளி இருக்குது, 4 தக்காளி. அதையும் பறிச்சுக்கலான்னு நினைக்கிறேன். பழுத்துருச்சு. வயசாகிடுச்சு, ஆனாலும் பூ வச்சுக்கிட்டு இருக்குது. இந்த பூ கட் பண்ணிக்கலாம். இந்த இதுக்கு மேலே விட்டால் வெளுத்துடும். அந்த ரோஸ் மாதிரி இருக்கு பாருங்களேன் இதோட கலர். ரோஜா இந்த நடுவில் ஒரு பிட்டு இடம் பூக்காமல் சில பூக்கள் இருக்கும். அதெல்லாம் பிடிக்கவே பிடிக்காது எனக்கு. இது மாதிரி ஃபுல் அண்ட் ஃபுல் கொடுத்தா தான் அந்த சாமந்திக்கு அழகு. இன்னும் இருக்கு ஒயிட்டு. சரி, இன்னும் 2 days கழிச்சு பறிச்சுக்கலாம். அதை வேறு பிங்க் கலரு ரோஜா சாமந்தி இருக்கு, அது பறிச்சுக்கலாம். இதை பாருங்கள், பிங்கி. இதை பறிச்சுக்கலாம். இது கையிலையும் பிக்கிறதுக்கு வரமாட்டேங்குது. இந்த மாதிரி சிசர் வச்சு தான் கட் பண்ண வேண்டியது. சில செடி நட்டு வச்சுருக்கேன். எப்படி வளர போது தெரியல. சூப்பர். இதுக்கு ஒரு வீடியோ இருக்குது, அப்புறம் போடுறேன். இங்கே பாருங்க, ஃபுல்லு கொத்தா டிஸ்டர்பாக இருக்குது கட் பண்ணுறதுக்கு. பூ பிடிக்காதது ஆளுங்களே இருக்க முடியாது.
வளர்க்குறதுக்கு முடியலனாலும் பூவை ரசிக்கிறதுக்கு கூட்டம் நிறைய இருக்குது. முடி உட்காந்து கட் பண்ண முடியல, அந்த அளவுக்கு உடம்பு டேமேஜாக இருக்குது. முடி பூத்துட்டு பின்னாடி செடியிலே விட்டு காய விடுறதெல்லாம் எனக்கு பிடிக்காது. அது எதுக்கு வந்துச்சோ அதுக்குண்டான பலன் அது எதுக்காச்சும் ஒன்றுத்துக்கு பயன்படணும். சும்மா செடியில் விட்டு காய வைக்கிறதெல்லாம் அது எனக்கு பிடிக்காது. செடியில் மலர்ந்துருச்சா அடுத்து அதோடைய வேலை என்ன, யாருடைய தலையிலையாச்சும் இருக்கணும். அப்படி இல்லைன்னாக்கா சாமிக்கு வைக்கணும். அது செடியிலே விட்டு காய விடக்கூடாது, வேஸ்ட்டாக. எடுத்தால் தான்